ஸோ நம்ம இன்னைக்கு எங்க வந்திருக்கோம்னு பாத்தீங்கன்னா மதுரை ஊமச்சி குளத்துக்கு தாங்க வந்திருக்கோம். அதாவது ஊமச்சி குளத்துல இருந்து 1 கிலோமீட்டர் தூரத்துல ஒரு புது வீட்டை பார்க்க வந்திருக்கோம். ஸோ நம்ம இந்த வீட்டை தான் பார்க்க போறோம். ஸோ இந்த வீட்டோடைய டீட்டெயில்ஸ் என்னன்னு கேட்டீங்கன்னா 3.5 சென்ட்ல இந்த வீடை கட்டியிருக்காங்க. மேலையும் கீழையும் சேர்த்து 2000 ஸ்கொயர் ஃபீட் கட்டியிருக்காங்க. அது போக இந்த வீட்டில் 3 BHK பெட்ரூம் அமைஞ்சிருக்கு. அந்த ஃபோர்த் ஒரு ரூம் இருக்கு, அது உங்களோட யூசேஜை பொறுத்து. இது எல்லாமே நம்ம உள்ள போய் பார்ப்போம். ஸோ வாங்க, இதுதான் இந்த வீட்டுடைய போர்ட்டிகோ. ஒரு கார் நிப்பாட்டுற அளவுக்கு ஒரு பெரிய போர்ட்டிகோ அமைச்சிருக்காங்க. ஸோ வாங்க உள்ள போகலாம். ஸோ இதுதான் இந்த வீட்டுடைய வராண்டாவுமே நீட்டாக அமைச்சிருக்காங்க. ஸோ இதுதான் இந்த வீட்டினுடைய ஹால். ரொம்ப காம்பேக்டான ஹோம்னு தான் சொல்லலாம் இந்த ஏரியாவை பொறுத்த வரைக்கும். இங்க பொறுத்த வரைக்கும் இங்க ஒரு பெட்ரூம் அண்ட் ஒரு கிச்சன், மீதி 2 பெட்ரூமே மாடியில தான் இருக்கு. ஸோ இங்க ஃபர்ஸ்ட் கிச்சனை பார்த்துருவோம். கிச்சன்ல இங்க மாடுலர் கிச்சன்ஸ்லாம் போட்டு ரொம்ப அருமையாவே வச்சிருக்காங்க. இங்க தண்ணி வசதியுமே ரொம்பவே அருமையா இருக்கு. ஸோ இங்கன்னா நம்ம ஸ்டோர் ரூம் இங்க அமைச்சிருக்காங்க தனியாவே. பெட்ரூம் பக்கத்திலேயே அமைஞ்சிருக்கு. ஸோ இதுதான் இங்கே உள்ள ஃபர்ஸ்ட் பெட்ரூம், அதாவது கிரவுண்ட் ஃப்ளோர்ல உள்ள முதல் பெட்ரூம். ஸோ இந்த பெட்ரூமை பொறுத்த வரைக்கும் ஒரு காம்பாக்டான ஏரியாவா இருக்கு. ஸோ இங்கே ஃபுல் ஃபர்னிஷ்டு தான் கொடுத்துருக்காங்க. இங்கே வுட்டன், அதாவது ஃப்ளோர் மேட், அதாவது ஃப்ளோருமே அவ்வளோ அழகா போட்டிருக்காங்க. வித் கபோர்டுமே ரொம்ப அருமையா பண்ணியிருக்காங்க. ஃபால் சீலிங், மேல ஃபால் சீலிங்குமே ரொம்ப நீட்டாவுமே பண்ணியிருக்காங்க. அடுத்து மாடிக்கு தான் போறோம், வாங்க. ஸோ லைட்டிங்ஸ்லாம் சூப்பராகவே போட்டிருக்காங்க. ஒரு சின்ன சின்ன விஷயமுமே நல்லாவே பண்ணியிருக்காங்க. அதாவது ரொம்ப பெருசா இல்லாம இந்த வீட்டுக்கு எப்படி தேவையானதோ அந்த மாதிரி நீட்டா கியூட்டாவே பண்ணியிருக்காங்க. ஸோ இங்கே தான் அடுத்த பெட்ரூம் இங்கே வந்தாச்சு. ஸோ இதுவுமே ஒரு பெட்ரூம், அதாவது ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்ல ஃபர்ஸ்ட் பெட்ரூம். இந்த வீட்டினுடைய செகண்ட் பெட்ரூம். குஷன்மே நல்லாவே போட்டு வச்சிருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்ல செகண்ட் பெட்ரூமுக்கு தான் வந்திருக்கும், அதாவது இந்த வீட்டினுடைய 3வது பெட்ரூம். இந்த பெட்ரூமே சேம் அஸ் த கான்செப்ட் தான். இங்க வாஷ்ரூமே ரொம்ப அருமையாகவுமே பண்ணியிருக்காங்க. அது போக கர்டன்ஸ் எல்லாமே கொடுத்துருக்காங்க. ஒரு பெரிய மீடியம் லாங் விண்டோவுமே அமைச்சிருக்காங்க. ஸோ இங்கே கபோர்டுமே அருமையாக பண்ணியிருக்காங்க. எல்லாமே ரிமோட் கண்ட்ரோல் ஃபேன்ஸ் அமைச்சிருக்காங்க. இது ஒரு 4th பெட்ரூம், அதாவது பெட்ரூம்னு சொல்ல முடியாது, ஒரு ஸ்டோர் ரூம் மாதிரி. அதாவது உங்களுக்கு என்னென்ன விஷயங்கள் பிடிக்குமோ, இல்லை ஜிம்மாவும் மாற்றிக்கலாம், இல்லை வேற உங்களுக்கு என்ன தேவையோ அதை இந்த விஷயமாவும் மாற்றிக்கலாம். வாவ், சூப்பராக இங்கே பண்ணியிருக்காங்க. அதாவது இந்த கவரிங் டேஸ்ட்டுமே ரொம்ப அருமையாகவே பண்ணியிருக்காங்க. பார்க்க ஒரு லக்ஸரி ஃபீலிங் கிடைக்குது. இந்த வீட்டினுடைய ஃப்ரண்டேஜ், அதாவது இங்கே பால்கனி, ஒரு ரிலாக்ஸேஷன் இந்த மாதிரி ரேஞ்சுக்கு இந்த பால்கனி ரொம்ப அருமையாகவே பண்ணியிருக்காங்க. முக்கியமாக ஸ்டஃபன் கிளாஸ் போட்டிருக்காங்க இந்த வீட்டில். ஸோ ஃபைனலாக நம்ம இங்கே மொட்டை மாடிக்கு போகிற வழிக்கு வந்திருக்கோம். இங்கே ஒரு ஸ்பேஷியஸாக கொடுத்துருக்காங்க. ஸோ மேலே போகலாம். ஸோ இந்த வீட்டுடைய மொட்டை மாடிக்குமே வந்தாச்சு. இங்க பார்க்கும்போது, அதாவது அந்த இருக்கு மெயின் ரோடு, அதாவது நத்தம் ரோடு அங்க இருக்கு. அந்த ரோடு வியூவே அவ்வளோ அருமையா தெரியுது. ஸோ இவ்வளோ பக்கத்துல, அதுவும் இந்த நத்தம் ரோட்ல இருந்து நம்ம வீடு இங்க இவ்வளோ பக்கத்துல அமைஞ்சிருக்கிறது. ஸோ இந்த வீட்டை பத்தின இன்னும் டீட்டெயில்ஸ் தெரிஞ்சுக்கணும்னு நினைச்சீங்கன்னா கீழே தெரியுற கான்டாக்ட் நம்பருக்கு மறக்காம கால் பண்ணுங்க, அவர் வாட்ஸ்அப் பண்ணுங்க. எங்க டீம் கண்டிப்பா உங்களை ரீச் பண்ணும்.